அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பனிப்போரை தடுக்க தவறியது நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். பனிப்போரை தடுக்க தவறியதாக திமுக அரசு மீது இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை போக்குவரத்து துறை இடையேயான பனிப்போரை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக இபிஎஸ் கூறியிருக்கிறார். ஒரு அரசின் இரு துறைகள் மோதிக்கொள்வது வரலாற்றில் யாரும் கேட்டிராதது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பனிப்போரை தடுக்க தவறியது நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி காவலருக்கான இலவச பயணத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் உடனடியாக பனிப்போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். காவல்துறை போக்குவரத்து துறை இடையேயான பனிப்போரை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக இபிஎஸ் குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஒரு அரசின் இரு துறைகள் மோதிக்கொள்வது வரலாற்றில் யாரும் கேட்டிராதது எனவும் பனிப்போரை தடுக்க தவறியது நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சுமத்தியிருக்கிறார். மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி காவலருக்கான இலவச பயணத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் இபிஎஸ் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக கடந்த சில நாட்களாக போக்குவரத்து துறை காவலர்கள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் இடையே நடைபெற்று வரக்கூடிய மோதல் சம்பவம் தொடர்பாக கண்டன அறிக்கையை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இரு துறைகளிடையே நடைபெறக்கூடிய பனிப்போரை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இதில் திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரைப்பட காட்சி ஒன்றில் வருவது போல எது பெரிதென்று அடித்து காட்டுங்கள் என்ற மனநிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதும், ஒரே ஒரு அறிக்கை மூலம் எப்போதோ தீர்த்திருக்க வேண்டிய சிறிய பிரச்சனைக்கு 3 நாட்கள் கழித்து இரு துறை செயலாளர்களையும் அழைத்து பேசும் அளவிற்கு சென்றது எனவும் அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசினுடைய மெத்தன போக்கிற்கு கடும் கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி காவலர்களுக்கான இலவச பயணத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், இதனால் போக்குவரத்து துறைக்கு நிதி இழப்பு ஏற்படும் பட்சத்தில் அதனை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்புடைய காவல்துறை போக்குவரத்து துறை இடையிலான பனிப்போரை தடுக்க தவறி ஒரு அசாதாரண சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த 3 நாட்களாக 2 துறையை சேர்ந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் மாறி மாறி மோதல் போக்குடன் இருந்து வருவது தமிழ்நாட்டிற்கு ஒரு அரசுக்கு நல்லதல்ல எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இந்த போக்கை நான் கண்டிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உடனடியாக இப்பனிப்போரை சரி செய்ய உரிய உத்தரவு பிறப்பித்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.